வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகள் ஏன் இவ்வளவு சிறப்பாக கருதப்படுகின்றன? இந்த நாளில் அம்மனை வழிபடுவதன் பின்னால் என்ன ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது? எந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்? இன்று இந்த வீடியோவில் ஆடி செவ்வாயின் சிறப்பு, அதன் பாரம்பரிய நம்பிக்கைகள், வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு மற்றும் இந்த நாளின் ஆன்மீக செய்தியைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தின் மகிமை. தமிழ் ஆண்டின் 4வது மாதமான ஆடி இயற்கை மாற்றங்களும் ஆன்மீக விழிப்புணர்வும் நிறைந்த காலமாக பல மரபுகளில் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சக்தி வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதனால் மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், பகவதியம்மன் போன்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் மற்றும் பக்தி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆடி மாதம் என்பது வேண்டுதல்களை வைப்பதற்கான காலம் மட்டுமல்ல, மனதை இறையின் நினைவில் நிலைநிறுத்தி நன்மை செய்யும் வாழ்க்கையை நினைவூட்டும் காலமாகவும் பலர் கருதுகின்றனர். ஆடி செவ்வாயின் சிறப்பு. தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாக மக்கள் மரபில் மதிக்கப்படுகின்றன. பல பெண்கள் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். சிலர் கோவிலுக்குச் செல்வார்கள். சிலர் வீட்டிலேயே விளக்கேற்றி மஞ்சள், குங்குமம், மலர்கள் வைத்து பூஜை செய்வார்கள். இந்த நடைமுறைகள் பகுதி, குடும்பம் மற்றும் மரபுக்கு ஏற்ப மாறுபடும். எல்லா கோவில்களிலும் ஒரே மாதிரியான ஆகம விதி அல்ல. ஆனால் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் பக்தி மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு. அதிகாலையில் எழுந்து நீராடுங்கள். வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடுங்கள். பூஜை அறையில் நெய் தீபம் அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பூக்கள், பழங்கள் அல்லது எளிய நைவேத்தியம் சமர்ப்பியுங்கள். பின்னர் அமைதியாக அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை: ஓம் சக்தி, ஓம் பராசக்தி, ஓம் ஆதிபராசக்தி. அம்மா, எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், அமைதி, நல்லறிவு, ஒற்றுமை மற்றும் வளமான வாழ்க்கையை அருள்வாயாக. தானத்தின் முக்கியத்துவம். ஆடி செவ்வாயில் தானம் செய்வது பல மரபுகளில் சிறப்பாக கருதப்படுகிறது. பசித்தவர்களுக்கு உணவு வழங்குதல், ஏழை எளியோருக்கு உதவுதல், முதியோர்களுக்கு ஆதரவு அளித்தல் போன்ற செயல்கள் இறை வழிபாட்டுடன் இணைந்த நற்செயல்களாக பார்க்கப்படுகின்றன. பக்தி என்பது பூஜையில் மட்டுமல்ல, கருணையிலும் வெளிப்படுகிறது.